வெல்கம் டு சுச்சித்தரன் கார்ட்டூன் சேனல். வாங்க குட்டி வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குட்டி வாத்து கதை. ஒரு குளத்துல ஒரு வாத்து குடும்பம் இருந்துச்சாம். அந்த வாத்து குடும்பத்துல அம்மா வாத்து, அப்பா வாத்து, அண்ணன் வாத்து, தங்கச்சி வாத்துன்னு சொல்லிட்டு 4 வாத்துங்க ரொம்ப மகிழ்ச்சியா அந்த காட்டுல இருந்துச்சாம். அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்களாம். எப்பவும் அப்பாவுக்கு இந்த காட்டை விட்டு போக கூடாதுன்னு ஆசை. ஆனா அப்பப்ப அவங்க இருக்கிற மர வீடு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருமா. அப்பா எப்ப பார்த்தாலும் பேட்ச் ஒர்க் போட்டுட்டே இருப்பாரா அந்த மர வீட்டுக்கு. ஆனா ஆப்போசிட் அப்படியே அம்மாவுக்கு இந்த இடத்த விட்டு எல்லா இடத்துலயும் போய் பார்க்கணும்னு ஆசை. ஒரு நாள் ரொம்ப ஆச்சரியமா நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா அம்மா வானத்துல. பார்க்கும்போது நிறைய வாத்து கூட்டம் தான் வந்துச்சான். அப்ப அந்த வாத்து கூட்டத்துல இருந்தவங்க சொன்னாங்களாம், வாங்க நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்மளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம்னாங்களாம். எல்லா வாத்துகளும் அதே இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அம்மாவுக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்மளும் அந்த வாத்து கூட்டமே போகலான்னு நினைச்சாங்களாம். நம்ம குட்டி வாத்துங்க அங்கிருந்து இன்னொரு குட்டி வாத்து கூட ஃப்ரெண்ட் ஆனாங்களாம். இந்த குட்டி வாத்து, நீங்க எங்கும் எந்த வெக்கேஷனுக்கு போறியான்னு கேட்ட உடனே, நாங்க எங்க வெக்கேஷன், நீங்க எங்க போறீங்கன்னு கேட்ட உடனே, நாங்க போற இடம் ரொம்ப அழகா இருக்கும், நைட்ல கூட சொல்லிக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா வாத்து வந்துட்டு, என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் இல்லப்பா அண்ணன் தான்ப்பா வெக்கேஷனுக்கு போறாங்கன்னு நாங்களும் வரேன்னு சொன்னா அப்படின்னு போட்டு கொடுத்துச்சு நம்ம தங்கச்சி வாத்து. ஆனா அம்மா வாத்து அங்க இருந்தவங்க கிட்டலாம், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமா, எவ்வளவு அழகா இருக்கும், அங்கெல்லாம் ஃபுட்டு நல்லா இருக்குமா, கிடைக்குமா, பெருசா இருக்குமான்னு கேட்டேன். ஆனா அப்பா இல்லைன்னு சொன்னோடனே அம்மா சோகமாயிட்டாங்களாம். வந்த வாத்துங்க எல்லாம், ஓகே ஓகே கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்ப போறோம், நாங்க போற இடத்த உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம், நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். அண்ணன் மட்டும் பாய் பாய் சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்களாம். நைட்டு அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நம்மளும் போலான்னு அப்பா ஓகே சொல்லிட்டாராம். கேட்ட உடனே நம்ம 2 வாத்தங்களும் சந்தோஷமா அப்பா கட்டி பிடிச்சிட்டாங்களாம். கட்டி பிடிச்சி சந்தோஷமா இருந்தாங்களாம். நம்ம குட்டி வாத்து இருக்காங்கல்ல, அவங்க அங்கிள் கிட்ட சொல்லி, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் வாங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அங்கிளும் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டாங்களாம். மார்னிங் ஆன உடனே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களாம். அப்பா என்ன சொன்னாங்களாம், நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு, உங்களுடைய வால் கரெக்டா இருக்கா, உங்களுடைய ரெக்க கரெக்டா இருக்கா, எல்லா கிளைமேட் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு வாங்க பறக்க ஆரம்பிக்கலான்னு 1 2 3ன்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பறந்து போயிட்டே போகும்போது பனிமூட்டமா அழகா இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த பனிமூட்டத்துக்குள்ள ஃபேமிலியே விளையாடிட்டே போனாங்களாம். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அம்மா கேட்டாங்களாம், நம்ம போற வழி கரெக்டாங்கன்னு. ஏன் அப்படி கேக்குறேன்? இல்ல நம்ம போறதுக்கு ஆப்போசிட்ல எல்லா பறவையும் பறந்து போகுது, அதுதான் கேட்டேன்னா. இல்ல நம்ம போற வழி கரெக்ட் தான், நீ என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்களாம். எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது சடனா ஒரு இடி இடிக்கிற சத்தம், அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா நம்ம கிளைமேட்டை பார்த்து கிளம்பணும்னு சொன்னீங்க, இவ்வளவு இடி இடிக்குதுன்னு பேசிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய காலடி தடம். என்னன்னு பார்த்தா ஒரு கொக்கு வந்துருச்சு அந்த இடத்துக்கு. கொக்கு அவங்க இருக்கிற இடத்த எட்டி பார்த்துட்டு, என்ன மழையில மாட்டிக்கிட்டீங்களா, ஒரு அழகான 2 வாத்து குட்டிங்க, வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹஸ்பண்ட இவங்கதான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னோன்னே, ரொம்ப அழகா இருக்கிற உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஹீரோ கலாய்ச்சிட்டு அந்த இடத்துல சரி நாங்க கிளம்புறோம்னா, இல்ல கிளம்புறதா, நீங்க எங்கேயும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து பார்த்தோன்னே அப்பா அம்மா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்களாம். பயந்துட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது நம்ம கொக்கு விடவே இல்லையா. இல்ல நீங்க இந்த நைட் இங்க இருந்துட்டு தான் போகணும்னு கம்பல் பண்ணி அங்கே இருக்க வச்ச உடனே நம்மளுடைய அண்ணன் வாத்து தங்கச்சி பயந்துட்டாங்களாம். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு மீன் முழங்க வந்தது நம்ம கொக்கு தான் தடுத்திருக்காங்க. மார்னிங் ஆன உடனே நம்ம 2 அண்ணன் வாத்துக்கும் தங்கச்சி வாத்துக்கும் மொத்தம் கொடுத்துட்டு, பத்திரமா குழந்தைங்களை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கொடுத்துட்டு 2 குட்டி வாத்தவங்களுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. சிட்டிக்கு வந்துட்ட உடனே என்னன்னு பார்த்தா அங்கிள் வாத்த காணுமா. அங்கிள் வாத்த எங்கன்னு பார்த்தா புறா இருக்கிற இடத்துல போயிட்டு இருந்தாங்களாம். நம்ம ஹீரோ ஹீரோனி அண்ணன் வாத்து தங்கச்சி வாத்து எல்லாரும் போயிட்ட உடனே என்னுடைய ராணி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எல்லா புறவும் சொன்ன உடனே அந்த ராணி கிட்ட, இந்த மாதிரி நாங்க இந்த இடத்துக்கு போறோம், எங்களுக்கு போறதுக்கு மேப் எல்லாம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சான். இல்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோடனே
ஓகே நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு வந்து அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஒரு கிளிக்கு தான் தெரியும். நீங்க வேணா வாங்க அந்த கிளிக்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி புறா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொன்னாங்களாம். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. சரி வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா செம்ம நிறைய வெஹிக்கிள் போயிட்டு இருந்துச்சான். எங்களுக்கு எப்படி போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு பழக ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய புறா அந்த வெஹிக்கிள் அடிபட்டு கீழே விழுந்துருச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சோடனே இருட்டாயிடுச்சான். சிட்டி ரொம்ப அழகா இருந்துச்சான். இந்த அழகை பார்த்துக்கிட்டே நம்ம குட்டி புறாவுக்கு பிடிச்ச தங்கச்சிவத்துக்கு பிடிச்ச பலூன் அப்பா வச்சிருந்தாங்களாம். அங்க போயிட்டு பார்த்தா நம்மளுடைய கிளி ரொம்ப சோகமா இருந்துச்சான். என்னன்னு கேட்டா நம்ம கிளி எதையும் சொல்லாம இந்த ரூட்ல போனோம், இவ்வளோலாம் அங்க ஆபத்து இருக்கணும் அதை மட்டும் தான் சொன்னாங்களாம். நம்மளுடைய அண்ணாவத்தை என்னாச்சு, ஏன் நீங்க சோகமா இருக்கீங்கன்னு நான் என் ஃபேமிலியை பார்க்கணும்னு சொன்னாங்களாம். சரி வாங்க நம்ம எல்லாம் சாவி என்கிட்ட இல்ல வெள்ளங்கிட்ட தான் இருக்குதுன்னு நம்மளுடைய அண்ணாவத்தை நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களாம். ஆனா அப்பாவத்தை இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களாம். இதுக்கு நல்ல நம்மள வில்ல என்ட்ரி, வில்ல ரொம்ப மாச என்ட்ரி, வில்ல மாசா வந்து எல்லாரையும் முறைச்சிட்டே இருந்தாராம். கடைசியில பார்த்தா அவருடைய கோட் பாக்கெட்ல தான் நம்ம சாவி இருந்துச்சான். நம்ம வெளில வந்து ஒரு வாத்துக்கறி கட் பண்ணதை பார்த்து அப்பா பயந்துட்டாராம். பயந்த உடனே அப்பா பம்கின் வேஷம் போட்டுக்கிட்டு அம்மா ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்களாம். அம்மா எடுத்து அப்பா கிட்ட சாவி கொடுத்த உடனே அப்பாவை பார்த்துட்ட உடனே வெளில ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, வாத்துப்புறா திருட வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிச்ச உடனே அப்பா என்ன பண்ணாரா, வாயில இருந்த சாவியை வந்து நம்ம கிளிகிட்ட தூக்கி போட்ட உடனே கிளி அழகா கேட்ச் பண்ணி அங்க இருந்து அதோடைய பூட்டை திறந்துட்டு வெளியில வந்து பறந்து வந்துட்டாங்களாம். பறந்து வந்தோடனே கிளி சொன்னாங்க, நானே உங்களை உங்க ஐலாண்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷமாயிடுச்சான். ஓகே வாங்க கிளம்பலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டே இருக்கும்போது இந்த குட்டி வாத்துக்கு பாத்ரூம் வந்துருச்சான். அம்மா கிட்ட சொன்ன உடனே வாங்க கீழே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு வாத்து சிம்பிள் ஒண்ணு பார்த்த உடனே மெல்லமா உள்ள எட்டி பார்த்தா உள்ள நிறைய வாத்துங்க ஒயிட் கலரா இருந்துச்சான். பார்த்துட்ட உடனே எல்லா வார்த்தைகளும் அவங்க இன்வைட் பண்ணாங்களா, வாங்க எங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்களா, இங்க வந்து நீங்க பாருங்க எங்க சொர்க்கத்தையே விட அழகா இருக்குன்னு சொன்ன உடனே அது ரொம்ப அழகா இருந்த உடனே ஆமா சொர்க்கத்தை விட அழகா இருக்குன்னா இங்க அன்லிமிட்டட் ஃபுட்டு, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அத ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவங்க அப்பாதான் ரொம்ப சந்தோஷமா எல்லா இடத்துலயும் போயிட்டு விளையாட்டு இருந்தாங்களாம். ஆனா நம்ம குட்டி வாத்துக்கு அண்ணன் வாத்துக்கு ரொம்ப டவுட் பட்டு எட்டி பார்த்தா நம்ம வெளில வந்து இங்க இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட காசு கொடுத்து எல்லா வாத்தையும் வேன்ல ஏத்துங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இதை பார்த்த உடனே அப்பா என்ன சொன்னாரா, நீ போயிட்டு அம்மா கிட்ட இரு, நான் எல்லா வாத்தையும் காப்பாத்துறேன்னு சொல்லி நம்மளுடைய அண்ணன் வாத்தை கேட்காம வெள்ளம் கிட்ட போயிட்டு சண்டை போடான்னு போனோடனே வெள்ளம் பிடிச்சி ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டானா. அப்பா அங்க இருந்து எல்லாரையும் காப்பாத்தி கூப்பிட்டு, நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா, ஏன் தான் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாங்களாம். ஆனா அப்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதானே பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து சோகமா போனோடனே இந்த குட்டி வாத்தை தான் போயிட்டு அண்ணனை சமாதானப்படுத்திச்சான். அண்ணன் வந்து சொல்லிச்சான், அது ஒரு வார்த்தை வார்த்தை பண்ண இதுதான் சொல்ல அந்த அப்பா கேட்கவும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அம்மாவும் அப்பா எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டானா வெளில. அந்த குட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். இருக்கிற ரக்கை எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிக்கினேன் அண்ணன் ரெடி ஆயிட்டாங்களாம் பறந்து போறதுக்கு. ஆனா அங்க போயிட்டு வில்ல என்ன பண்ணா, அம்மாவை அப்பாவும் தனியா ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சுட்டானா. நம்ம அம்மா வந்து பிளான் பண்ணி நம்ம காலை மட்டும் வெளியில வச்சு வெளியில போயிடலாங்க வாங்கன்னு சொன்ன உடனே நம்ம வெளில பார்த்துட்டு பிடிக்க போகும்போது அம்மா வந்து மூக்கை பிடிச்சி கடிச்சு விட்டுட்டாங்க. அவனோட மூக்கு அவங்க எக்ஸிட் பட்டன் இருந்துச்சா, அது அமுக்குன்னா வெளியில போயிடலாம். ஆனா நம்ம வெளில விடல. அம்மா என்ன பண்ணாங்க, வெளியில அடிச்சுட்டு அவனே அந்த பட்டன் அமுக்க வச்சுட்டாங்க. வெளியில வந்த உடனே நம்ம அப்பா வாத்து நம்மளுடைய அண்ணன் வாத்து கிட்ட சாரி கேட்டாங்களா, அவங்க கிட்ட அப்படி பேசினது தப்புதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணன் வாத்து ஸ்டார்டிங்ல அப்பா சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்குன்னு பார்த்து பறக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். நம்மளுடைய வாத்து ஃபேமிலி எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்ட உடனே அந்த இடமே ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சா. சொன்ன மாதிரி தண்ணிலாம் ஜொலிக்குது, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டே இருந்த உடனே மார்னிங் ஆயிடுச்சான். அந்த தீவி ரொம்ப அழகா இருந்துச்சா. எல்லாருமே அந்த தீவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா அந்த இடத்தைய சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். நம்ம கிளி அவங்களோட ஃபேமிலி கூடயே சேர்ந்துருச்சான். நம்மளுடைய குட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பெட்ட ஒரு கொக்கடையில வந்து வச்சுட்டாங்களாம். அம்மா நம்ம இதெல்லாம் வச்சுக்க கூடாது, நம்ம அடுத்த அட்வென்ச்சர்ஸ்க்கு கிளம்பலான்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுடைய இடத்துக்கு போறதுக்குன்னு சொன்ன உடனே அது யாரு இருக்கான்னு பார்த்தா பெண் குயின் இருக்காங்களாம். நம்மளுடைய குட்டி அண்ணன் வாத்து தங்கச்சி ப்ளீஸ் போகலாம் அப்படின்னு உடனே ஓகே அட்வென்ச்சர்ஸ்க்கு புதுசா கிளம்பலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். குட்டி
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குட்டீஸ் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.